இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து பேரா டிஃபென்ஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்த ஸ்டாக்கை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய மார்க் பண்ணி வச்சுருக்கேன், கச்சா முச்சான்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 40% கிட்ட விழுந்ததுக்கப்புறம் 49% கிராஷ்க்கு அப்புறம் 93% ஒரு க்ரோத் எடுத்ததுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டிராஸ்டிக்கான க்ரோத்து வித்தின் த 3 monthsக்குள்ளேயே இந்த க்ரோத் எடுத்தது. ஸோ எடுத்ததால் கம்பெனி சைட்லேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஹையர் வேல்யூக்கு போயிடுச்சு ஸ்டாக்கு. ஸோ அதால் என்ன பண்ணாங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டை சூஸ் பண்ணி ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டாக் ஸ்பிட்னா ஒரு அமௌண்ட்டில் இருக்க ஸ்டாக்கை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. அப்போ வந்து ஆவரேஜ் ஆகி ஒரு அமௌண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 1800 இருந்த அமௌண்ட் வந்து இப்போ 900 வந்திருக்கு. ஸோ ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ கீழேருந்து ஏறப்போகுது. ஸோ நல்லாவே நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஏறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ பையிங் நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் வந்து எது வரைக்கும் இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா மேபி வந்து 1000 1000 to 1200 மேலே போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்டாக் ஸ்பிட்க்கு அப்புறம் ஒரு புல்ரன் நடக்கும். புல்ரனுக்கு அப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்கும். அப்புறம் மறுபடியும் வந்து ஏற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர்லி இவங்க வந்து டிஃபென்ஸ் செக்டாருன்றதால இப்போ யூ வெரி வெல் இந்தியா மட்டும் இல்லை, ஸோ நிறைய இடத்துல வார்ன்றது பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ டைரெக்டாகவே நிறைய பேர் வந்து மோதிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து டிஃபென்ஸ் சைடு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்றதால கவர்மெண்ட் ஆர் ஸ்பெண்டிங் மெனி அமௌண்ட் டு இந்த டிஃபென்ஸ். ஓகேங்களா? ஸோ அதால் இது ஏறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, ப்ளாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ வித்தின் த மந்த் ஆஃப் ஏப்ரல் அண்ட் மே பயங்கரமான ஒரு க்ரோத். ஸோ 93%ன்றது நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி ரொம்பவே அதிகமான க்ரோத். ஸோ அதால் இது நடந்திருக்கு. ஸோ இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணாலே வந்துடும். ஓகே? ஸோ மேபி நம்ம வேணால் மறுபடியும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேரா டிஃபென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஷேர் ப்ரைஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிவ் அ நியூஸ். ஸோ நியூஸ்ன்னு கொடுக்கும்போது இங்கே ஸ்பிட்லேருந்து எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி தே ஹவ் அனௌன்ஸ்ட் அந்த ஓகே. ஸோ 30 ஏப்ரல் அன்றைக்கே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்பிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டிவிடெண்ட்டு இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் தோ வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து வந்திருக்கு. ஸோ ஆல் நான் கொடுக்குறேன். கரண்ட் நியூஸ் எதுனா இருக்கான்னு பார்ப்போம். இல்லை. ஸோ இங்கே வந்து பார்ப்போம். ஸோ கரண்ட் நியூஸ்ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா பெருசாக டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா வந்து ஸ்பிட்க்கு அப்புறம் வந்து இது 9% ஏறி இருக்கிறதால அதை பெருசாக நியூஸாக அவங்க கன்சிடர் பண்ணல. பட் ஸ்பிட்டுக்கு அப்புறம் ஏறுறது வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம இந்த மார்க்கெட்டில் நம்ம சேனலில் கொடுக்குறோம். ஓகே? ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கன்னு எந்த ரெக்கமெண்டேஷனும் நான் கொடுக்குறதில்ல. பிகாஸ் ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு பை பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். தேங்க்யூ.